ராமநாதபுரம் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்தை ஆதரித்து தமிழர் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் கே செல்வகுமார் திருப்புல்லானி பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமநாதபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் 50 முதல் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் என்றும் இதற்கு முத்தரையர் சங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து மீண்டும் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் அவர் நம்பிக்கையுடன் கூறினார். காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம் அவர்கள் 50,000 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். அதற்கு தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் முழு ஒத்துழைப்பை கொடுத்து கிராம வாக்கு சேகரிப்பார்கள். அண்ணனுடைய வெற்றிக்காக பாடுபடுவார்கள். இங்க பயங்கர எழுச்சியா இருக்கு. அண்ணன் திட்டம் நாங்க செஞ்ச வேலைகள்லாம் எழுதி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுதான் வெற்றிக்கான அறிகுறியே. அதுதான் என்ன வேலை செய்திருக்கிறேன், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்ன பணிகள் செய்திருக்கிறேன்னு எழுதி கையில கொடுத்திருக்கிறாங்க. அத மக்கள் பார்ப்பாங்கல்ல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.